2011 இவர்கள் செலவழித்த தொகை ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது. 16 கோடி என்று சொல்லப்படுகிறது. கணக்குல எவிடன்ஸ் இருக்கிறதே 16 கோடி. 16 கோடி. அப்ப இவர்கள் இன்னும் அதிகமா எவ்வளவு செலவழிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். இந்த 16க்கு இடையில, அந்த 2011-16க்கு இடையில இந்த மனு நிலுவையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டது. அதுக்கு காரணம் என்னன்னா, துணை முதலமைச்சர் என்கிற எதிர்கட்சியினுடைய அன்றைக்கு கலைஞர் கருணாநிதி இருந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான துறையில இவர் பொறுப்புல இருந்ததுனால, திமுகவோட ஒரு உயர்ந்த பீடத்துல இருந்ததுனால அந்த வழக்கை தள்ளி காசு எல்லா இடத்துலயும் இன்னைக்கு போந்துச்சு. அந்த அடிப்படையில தான் அந்த வழக்கு இத்தனை வருஷம் தள்ளி போயிருக்கு. காசு இல்லாம சாமானியனா போய் நின்றுருந்தா இந்நேரம் இதுக்கான தீர்ப்பு ஒரே மாசத்துல வழங்கியிருப்பாங்க. காசு கொடுத்து அடித்து இந்த வழக்கை வாய்தா எல்லாத்தையும். இப்ப இதுல என்னன்னா, மனுதாரர் பழைய இடைக்கால விண்ணப்பங்களை தாக்கல் செய்வதன் மூலம் தனது வழக்கை வலுப்படுத்த முயன்றார். மார்ச் 2016 துரைசாமி 24 மார்ச், 2011 6 ஏப்ரல், 2011 மற்றும் 7 ஏப்ரல் 2011 தேதியிட்ட பண விநியோகம் மற்றும் பிற முறைகேடுகள் குறித்த வீடியோ காட்சிகளை கொண்ட சிசிடிகள் உள்ளிட்ட மின்னணு ஆதாரங்களை நம்ப முயன்ற போது அத்தகைய ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டது. இந்த வழக்கு சிசிடிவி காட்சி எல்லாம் நம்ம காட்டலைன்னு வச்சுக்கோங்க, இந்த வழக்கு அன்னைக்கே ஊற்றி முடிப்பாங்க. இவ்வளவு ஆதாரங்களை நீதிமன்றத்தில் ஒப்படைத்ததற்கு பிறகு கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் இந்த வழக்கு இழுத்தடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் இந்த சட்டத்தின் ஆட்சி நடக்கிறதா என்கிற கேள்வியை மக்கள் எழுப்புவார்களா இல்லையா?